ஆட்டிசம் ஸ்பெக்ட்ரம் டிஸார்டர்னா இது ஒரு நியூரோ டெவலப்மெண்டல் கண்டிஷன். அப்படின்னா பிரெயின் வளரும்போது வர ஒரு கண்டிஷன். இதில் வந்து எப்படி நாங்கள் பார்ப்போம்னா டிலேடு ஸ்பீச் இருக்கும், இல்லைன்னா வந்து ரெப்பிட்டேட்டிவ் பிஹேவியர் இருக்கும், பண்ணுறதே திருப்பி திருப்பி பண்ணுவாங்க. ஐ கான்டாக்ட் இருக்காது. குழந்தை வந்து மற்றவங்கள வந்து நேராக ஐ பார்த்துட்டு பேச மாட்டாங்க. இதெல்லாம் இருந்தால் அது வந்து ஆட்டிசம் ஸ்பெக்ட்ரம் டிஸார்டரில் இதெல்லாமே வரும். இது எப்படி வரும்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு ஜெனட்டிக் அப்புறம் என்விரான்மெண்டல் கண்டிஷன் 2மே வேணும். வெறும் ஜீன்ஸ் மட்டும் இருந்தா பத்தாது. ஜெனட்டிக், என்விரான்மெண்டல் எல்லா கண்டிஷன்ஸும் இருந்தா மட்டும் தான் ஆட்டிசம் ஸ்பெக்ட்ரம் டிஸார்டர் வரலாம். ஸ்பெக்ட்ரம்னா ஏன் சொல்றோம்னா, எல்லாருக்கும் ஒரே விதமான சிம்ப்டம்ஸ் இருக்காது. ஒரு ஒரு பேஷண்ட்க்கும் ஒரு விதமான சிம்ப்டம்ஸ் இருக்கிறதுனால இது ஒரு ஆட்டிசம் ஸ்பெக்ட்ரம் டிஸார்டர்ன்னு சொல்லுவாங்க. குழந்தைங்க இருக்கும்போது இப்போ டெவலப்மெண்ட் கரெக்ட்டா இல்லன்னா, அவங்க டெவலப்மெண்டல் மைல்ஸ்டோன்ஸ்ன்னு இருக்கும். இந்த ஏஜ்லயே இதெல்லாம் பண்ணணும்னு இருக்கும். ஸோ இந்த டெவலப்மெண்டல் மைல்ஸ்டோன்ஸ் கரெக்டாக இல்லை, ஸ்பீச் டிலே ஆகுது, சொல்கிறதே திருப்பி திருப்பி சொல்கிறாங்க, ஐ கான்டாக்ட் இருக்காது, ரிப்பீட்டடாக அதே பிஹேவியர் பண்ணிகிட்டே இருக்காங்க. இதெல்லாம் இருந்தால் அது வந்து ஆட்டிசம் ஸ்பெக்ட்ரம்கான சிம்டம்ஸ் இருந்திருக்கலாம். அப்புறம் அவங்களோட மற்றவங்க இருப்பாங்க இல்லையா, சோஷியலாக மிங்கிள் ஆக மாட்டாங்க, மற்ற குழந்தைங்களோட விளையாட மாட்டாங்க. இதெல்லாம் இருந்தால் நாங்கள் வந்து ஆட்டிசம் ஸ்பெக்ட்ரம் டிஸார்டர்னு சஸ்பெக்ட் பண்ணலாம். இப்போ இந்த ஆட்டிசம் பாதிக்கப்பட்டவங்களை வந்து எப்படி மேடம் ஸ்கூலுக்குலாம் அனுப்பலாமா, வீட்டில் எல்லாம் எப்படி வச்சுக்கணும், அவங்க எப்படி அவங்கள ஹேண்டில் பண்ணணும் அப்படின்னு? ஆட்டிசம் ஸ்பெக்ட்ரம் டிஸார்டர் பொறுத்த வரைக்கும் ஏர்லி டயக்னோசிஸ் ரொம்ப முக்கியம். ஏன்னா சைல்டாக இருக்கும்போது பிரெயினில் வந்து இந்த நியூரோ பிளாஸ்டிசிட்டி அதிகமாக இருக்கும். அப்போ வந்து நம்ம இன்டர்வீன் பண்ணோம்னா நல்ல லைஃப் வந்து குழந்தைங்க கிடைக்கலாம். அவங்க வந்து எல்லார் மாதிரி ஸ்கூலுக்கு மெயின் ஸ்ட்ரீம் ஸ்கூலில் அவங்கள இன்க்ளூட் பண்ண முடியும். ஆனால் ப்ராப்ளம் என்னென்னா டயக்னோசிஸ் லேட்டாக பண்ணுவாங்க. அப்போது வந்து இன்டர்வென்ஷன் பண்ணால் அது இம்ப்ரூவ்மெண்ட் ஆகிற சான்சஸ் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். அதனால ஏர்லி ஐடென்டிஃபிகேஷன், ஏர்லி இன்டர்வென்ஷன் ரொம்ப முக்கியமாக இருக்குது. இதுக்கு வந்து வேக்சினேஷன் அந்த மாதிரி உங்ககிட்ட மேஜர் ப்ராப்ளம் என்ன? இல்லை, வேக்சின் பொறுத்த வரைக்கும் பீப்புள் என்ன ஒரு மிஸ்கன்செப்ஷன் இருக்குன்னா, வேக்சின்னால ஆட்டிசம் வருமானு சில பேர் கேட்டாங்க. வேக்சினேஷனுக்கு எந்த வேக்சினேஷனுக்கும் ஆட்டிசம்க்கும் சம்மந்தம் இல்லை. வேக்சினேஷன் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் டு ப்ரிவெண்ட் மெனி டிசீசஸ். அதனால ஆட்டிசம் வரும்னு நினச்சி வேக்சினேஷன் வந்து அவாய்ட் பண்ணக்கூடாது.